Welcome to the PCB Service Center. We repair all your essential home appliance boards. Trust our professionals for fast and reliable solutions. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இது கடை வந்து லேட்டஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ. அந்த கடை வந்து இங்கே மாற்றியாச்சுன்னு. இது வந்து நம்ம வீட்டை தான் இப்போ கடையாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அது வீடுங்கிறதுனால பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இருந்தது. ஏசி மாற்றுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இல்லை, ஓட்டை போடுற மாதிரி இருந்தது. ஓட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஓடிஸ் இருந்தது நமக்கு. இது வந்து கீழே ஒரு ரெஸ்ட் ரூமு, இது வந்து ஹால் உள்ள ஓப்பன் ரெஸ்ட் ரூமு. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓடிஸ் நமக்கு. இப்போ இதில் ஓட்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏசியை கரெக்டாக கொஞ்சம் இறக்கி மாட்டி பைப் லைனை இப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே இது பண்ணிட்டோம். ஓகேங்களா, அவுட்டோர் வச்சாச்சு. இதில் ஒரு 2 பிரச்சனை இருந்தது நமக்கு. மெயின் டோரையும் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம டோர் போட்டுக்கலாம், ஆனால் டோர் போட்டால் வேஸ்ட்டாக செலவாகும் இன்னொரு பிவிசி டோர் போட்டு. அதனால் நெட்டில் தேடி பார்க்கும்போது நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கிடச்சிது. அதில் பார்த்திங்கன்னா பிவிசி காட்டன். இது பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. இது வந்து பிவிசி காட்டன், நமக்கு நார்மல் விண்டோக்கு போடுற காட்டன் மாதிரியே தான் இது, துணி காட்டன் மாதிரி பிவிசி காட்டன். ஓகேங்களா, ஏசி வந்து நமக்கு ஹீட்டு வந்து அந்த இந்த நீ போடாமல் ஓரளவு பாதுகாத்துக்கிற மாதிரி. 100% சீல் பண்ண முடியாது, பட் சில ஓப்பன்கள் இருக்கும். அது வந்து இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி இதை நம்ம இது பண்ணிக்கலாம், ஸ்லைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு போட்டு இதை நம்ம மாட்டிக்கலாம். சின்ன ஹோல் இருக்கும், அதில் ஸ்ப்ரிங்கு போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா 2 மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக். இது கொஞ்சம் ஃபுல் சீலாக இருக்கும். இது மேக்னெட்டிக் டைப்பு. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி திருப்பி தானாகவே க்ளோஸ் ஆகிக்கும் இது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்டிக்கரு, அந்த வேல்க்ரோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. வேல்க்ரோ டைப் இது. ஸ்டிக்கரு, வேல்க்ரோ அதெல்லாம் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. இந்தாண்ட பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது, எனக்கு சூடாக இருக்குது. இப்போ உள்ளே போனீங்கன்னா கூலாக இருக்கும், ஏசி ஓடிட்டுருக்கும். இது ஓரளவு அளவு வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ஒட்டுறது, ஸ்டிக் பண்ணுறதுனால அளவு மாற்றி எடுத்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், நீங்கள் ஒட்ட முடியாது. ஓரளவு இது அளவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த மேக்னெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அளவு நீங்கள் தப்பாக பண்ணால் அந்த மேக்னெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் தானாகவே ஒட்டிக்கும். எடுத்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதிலே 2-3 இருக்குது. நான் வந்து பின்னாடி நிற்கிறவங்க, நம்ம டோர் உள்ளே வர்றவங்க, கதவை திறந்துட்டு வர்றவங்க யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிளியரில் வாங்கியிருக்கேன். இது நல்லா விசிபிளாக இருக்குது, கிளியராகவும் இருக்குது. அந்தாண்ட யார் இருக்காங்க, வர்றாங்க, போகிறவங்க எல்லாமே தெரியும். நம்ம டோருக்கு பதிலாக, இந்த கண்ணாடி டோருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் சீலில் இருக்குது. இது வந்து ஓரளவு சீல் வந்து 90% சீல் ஆகிடுது நமக்கு. அந்த ஏர் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு 80% தான் சீலில் இருக்கும். அது வந்து துணி டைப் அது. ஓகேங்களா, இந்த 2 டைப்பு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா நான் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.